வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் இகேஇபி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களிலிருந்தும் வரக்கூடிய மருத்துவ கேள்விகளுக்கு நாங்கள் விடையளித்து வருகிறோம். இன்று திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியிலிருந்து மிஸ்டர் ஜான் ஜோசப் என்பவர் அனுப்பியிருக்கிறார். என்ன அனுப்பியிருக்காருன்னா, தொடர்ந்து 3 வருடங்களாக வருடம் ஒரு முறை நான் அந்த மாஸ்டல் செக்கப் எனக்கூடிய முழு பரிசோதனை நான் செய்து வருகிறேன். அதில் எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஒரே ஒரு எப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எதுவும் அபாயகரமானதா, இதை குறைப்பதற்கு ஏதேனும் வழிகள் உள்ளனா என்று கேட்டிருக்கார். திரு ஜோசப் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா யூனிவர்சலாக யார் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலும் அல்லது ஒரு மாஸ்டல் செக்கப்னு பண்ணும்போது அதில் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், இந்த ஃபேட்டி லிவர் என சொல்லப்படக்கூடிய இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கு. அது வந்து இப்போ ஃபேட்டி லிவருங்க பதிலாக இதை MASLD அப்படிங்கிற இதில் நாமன் கிளேச்சரில் இப்போ மாற்றிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வி மென்ஷன் ஃபேட்டி லிவர். இந்த கல்லீரலில் கொழுப்பு சேருவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமான காரணமாக பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து காணப்படுது. இந்த உடல் பருமன் அப்படிங்கிற வரையறை எதை வச்சு டாக்டர் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, 2 அளவுகோல் உடல் பருமன். ஒன்று வந்து உங்களுடைய வெயிட்டையும் ஹைட்டையும் கால்குலேட் பண்ணி BMIன்னு போடுறோம். இப்போலாம் நீங்கள் நெட்டில் போட்டாவே உங்கள் ஹைட் வெயிட் போட்டு BMI போட்டிங்கன்னா வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 25க்கு மேலே இருந்தால் ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சவுத் ஏஷியன்ஸ் எஸ்பெஷலி இந்தியாவில் அந்த வேல்யூ BMI 23க்கு மேலே வந்தாவே இப்போ நம்ம அது ஓவர் வெயிட்டுன்னு சொல்கிறோம். 25க்கு மேலே அந்த வேல்யூ வந்ததுன்னா ஹைட்டு வெயிட் இதை கால்குலேட் பண்ணி BMI கணக்கு பண்ணும்போது 25க்கு மேலே வந்தால் உங்களுக்கு ஒபிசிட்டி. இந்த மாதிரி ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 70லிருந்து 80% உடல் பருமன் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கு, ஃபேட்டி லிவர். இன்னொரு விதத்துலேயும் நாங்கள் வந்து இந்த உடல் பருமனை கால்குலேட் பண்ணுறோம். என்னென்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம BMI கால்குலேட் பண்ணும்போது நார்மலாக இருக்குது, ஒல்லியாக இருப்பாங்க. ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா BMI 22.4 அப்படின்னு வரும். ஸோ 23 கீழே இருக்குது, அதனால் நம்ம வந்து இவருக்கு உடல் பருமன் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தொப்பை வந்து ஜென்ரலாக இருக்கும். ஆனால் தொப்பை இருக்கும், ஆனால் நீங்கள் BMI கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆள்லாம் ஒல்லியாக இருப்பாங்க, தொப்பை மட்டும் மைல்டாக இருக்கும். BMI கால்குலேட் பண்ணால் 22ன்னு வரும். உடனே நம்ம அது வந்து அவர் உடல் பருமன் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு என்ன பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெய்ஸ்ட் அண்ட் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடுப்புக்கிட்ட ஓகே நம்ம கிட்டத்தட்ட தொப்புள் லெவலில் அரௌண்ட் அம்பிளிகஸ் தொப்புள் லெவலில் நம்ம இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்கள். அதில் 90க்கு மேலே இருந்தால் மேலில், சரியா, 90க்கு மேலே இருந்தால் அது வந்து உடல் பருமனை குறிக்குது, சரியா, அந்த சுற்றளவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீமேலில் 80க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து உடல் பருமனை குறைக்குது. அப்போ இந்த 2 லெவல்லையும் நீங்கள் இதை தாண்டி வரணும். அதாவது BMI போடும்போது 23க்கும் கீழே இருக்கணும். அந்த தொப்புள்கிட்ட லெவலில் இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணி உங்களுடைய சென்டிமீட்டரும் மேலாக இருந்தால் 90க்கு கீழே இருக்கணும். லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு 80 கீழே இருக்கணும். இதில் எதுலையாவது உங்களுக்கு அப்நார்மல் ஃபைண்டிங் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உடல் பருமன்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. இவங்களுக்கு 80 to 90% பார்த்திங்கன்னா இன்வேரியபிளாக ஒரு கல்லீரலில் கொழுப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கல்லீரலில் கொழுப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்லீரலில் கொழுப்பு இருக்குது. 2. மூணாவது பார்த்திங்கன்னா ஆல்கஹால், ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு இருக்குது. 4வது பார்த்திங்கன்னா சில டைம் உடல் பருமன் எதுவுமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கே ஒரு 25% மெம்பருக்கு இந்த கல்லீரலில் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரியா. இந்த கல்லீரலில் கொழுப்பு இருக்குன்னா என்ன டாக்டர், இதனால் என்ன பயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லீரலில் கொழுப்பு இருக்குன்னா இதனால் 3 கான்சிக்வன்ஸ். 1, கல்லீரலில் கொழுப்பு சேரும் பொழுது அந்த கொழுப்பு வந்து நாளடைவில் கல்லீரலினுடைய செல்களை டேமேஜ் பண்ணுது, பாதிக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கல்லீரல் புண்ணாகுது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ். லிவர் வந்து நார்மலாக லிவரில் படிஞ்சிருக்கிற கொழுப்பு கல்லீரலில் டேமேஜ் பண்ணும் பொழுது
அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லீரல் புண்ணாகுது. இந்த கல்லீரல் புண்ணாகுதுங்கிறது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடின்னு 2 வேல்யூ வரும். அந்த எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வேல்யூ 30க்கு மேலே இருந்தாவே, ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க நார்மல் வேல்யூ 40ன்னு வச்சுட்டா கூட 40க்கு மேலே இருந்தாவே இந்த கொழுப்பு போய் கல்லீரலை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? இந்த கல்லீரல் புண்ணாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு கான்சிக்வன்ஸ். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் புண்ணாகிறத விட்டுட்டோம்னா ஒரு 4-5 வருட இடைவெளியில் கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்குது. அது பேர் சிரோசிஸ். அப்போ முதல் ஸ்டேஜ் கல்லீரலில் கொழுப்பு படியுது, ஆனால் கல்லீரல் இருக்க செல்கள் எதுவும் பாதிப்பு ஆகலை. அடுத்த ஸ்டேஜ் அது படிகிறதுனால கல்லீரல் இருக்க செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது, 2வது ஸ்டேஜ். 3வது டேமேஜ் ஆன செல்கள் ஒரு ஸ்டேஜில் அப்படியே என்ன ஆயிடுது, கல்லீரல் சுருங்கி போகுது. இதில் இந்த கல்லீரல் சுருங்கி போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் சிரோசிஸ். அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம இர்ரிவர்சிபிள், அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த சுருங்கின கல்லீரலுக்கு சிகிச்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாற்று கல்லீரலை தான் நம்ம பொருத்தணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போ எந்த 2 ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியும், திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அல்ட்ராசவுண்டில் கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது கல்லீரல் பிளட் டெஸ்ட்டு நார்மலாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ரிவர்ஸ் பண்ணலாம். 2வது அதே மாதிரி கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்குன்னு அல்ட்ராசவுண்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்கேனில். கொஞ்சம் எல்எஃப்டி எடுத்திங்கன்னா கல்லீரல் புண்ணாக இருக்கும், ஆனால் கல்லீரல் சுருங்கி இருக்காது. அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். இந்த 2 ஸ்டேஜ் தான் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் சுருங்கி போச்சுன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. சரி டாக்டர், இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்குன்னா கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கிறதுக்காக உடனே வந்து மாத்திரைகள்லாம் கிடையாது. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, உங்களுடைய உடல் பருமனை குறைக்க வேண்டும். நீங்கள் என்ன உடல் பருமன் இருக்கோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 90 கிலோ இருக்கீங்கன்னா பெஸ்ட் திங் என்னென்னா 10% வெயிட் லாஸ். 90 கிலோ இருக்கீங்கன்னா 9 கிலோவை குறைங்க. 115 கிலோ இருக்கீங்களா 11.5 கிலோவை குறைங்க. 10% வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா லிவரில் இருக்க கொழுப்பெல்லாம் படிப்படியாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டை குறைக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டை குறைச்சாலும் நல்லது. ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். குறுக்கு வழியில் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா சில உங்களுக்கு அசாதாரணமான விளைவுகளும் ஏற்படலாம். அது நிற்கவும் நிற்காது, ரீபோன் ஃபினாமினாவும் வரும். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது ஒரு தனி டாபிக். அது தட் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். 1. 2வது என்ன பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ். டெஃபினட்டாக எக்ஸசைஸில் நல்ல ஹெல்ப்ஃபுல் இருக்குது. எக்ஸசைஸ் உங்களுக்கே தெரியும், 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ்னா வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங். இன்னொன்று ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ், நம்ம உட்காந்து வச்சு இந்த சின்ன இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன எக்ஸசைஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது எங்களை பொறுத்தவரை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 150 நிமிஷம் வாரத்தில் 150 நிமிஷமாவது நீங்கள் வந்து வாரத்தில் நடக்கணும். அப்படி இல்லைன்னா, அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 நாளாவது வாரத்தில் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ். இப்போலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்தனால நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை கட்டிட்டீங்க, நீங்கள் நடந்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது 10 நிமிஷம் 20 நிமிஷம் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறதுனால அதில் கேலரிஸ்லாம் குறையிறது காமிக்குது, இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோங்கிறது காமிக்குது. இது பெரிய மோட்டிவேஷனை கொடுக்குது. ஸோ உங்களால் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட், உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்கி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக 3 மாடி நடந்து போங்களேன். நடந்து போகும்போது அது காமிக்கும் 400 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு ரிவார்டு மாதிரி ஒரு சந்தோஷத்தை குறைக்கும். ஒரு 20 கேலரி குறைஞ்சிருச்சின்னு காமிக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சின்ன சின்ன ரிவார்டு. அதனால் ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஆஸ் எ மோட்டிவேஷன் ஃபேக்டர். சரியா? பெரிய உந்துதலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவில் என்னென்னா, முதல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்ததுன்னா ஓகே, கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு மெயினாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணால் உடனே கல்லீரல் இருக்க கொழுப்பு குறைஞ்சிரும். ஆனால் இப்போ என்ன மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மோர் தென் நான்வெஜ்ஜை விட இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தான் கல்லீரலில் போய் கொழுப்பாக மாறுதுங்கிறாங்க. அப்போ நான் என்ன மீன் பண்ணேன்னா, மாவுச்சத்தில் எஸ்பெஷலி ரிஃபைன்டு சுகர்னால் இந்த வெள்ளை சக்கரை இருக்குல்லையே, அந்த வெள்ளை அஸ்கா, அந்த சுகரை வந்து அதை வந்து போட்டு செய்கிற இனிப்பு பண்டங்கள். சரியா? அப்புறம் அதில் இருந்து வர்ற ஸ்வீட்டி பிவரேஜஸ், பெப்சி, கொக்கோ கோலா, இதெல்லாம் தான் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அப்படியே கொலஸ்ட்ராலாக மாறி அங்கே லிவரில் படிஞ்சு உங்களுக்கு வந்து டேமேஜ் உண்டாகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாவு சத்தை அவாய்ட் பண்ணினோம். உங்களால் முடிஞ்சால் நிறைய பேர் விரும்பி சாதத்தை சாப்பிடுவீங்கன்னா சாதத்தை அட்லீஸ்ட் 25% குறைச்சிட்டு அந்த 25% நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சரியா? அதேமாதிரி பழங்களில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்டும் நல்ல கார்போஹைட்ரேட் தான். ஆனால் அதிகப்படியான பழங்கள் சாப்பிடும் பொழுது, எஸ்பெஷலி நீங்கள் ஜூஸ்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுது,
நீங்கள் ஜூஸாக மாற்றும்போது அதில் இருக்கிற அந்த சக்கை, அதான் நார்ச்சத்து, அதெல்லாம் கீழே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் கார்போஹைட்ரேட் தண்ணி தான் குடிக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஈஸியாக வந்து கொழுப்பாக மாறிடுது. ஸோ அதனால் பழங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகப்படியான பழங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த பழங்கள் இருக்கிற ஃப்ரக்டோஸும் கல்லீரலில் போய் கொழுப்பாக மாறுதுங்கிறாங்க. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் டயட்டில் என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், நிறைய மாவுச்சத்து உள்ள பொருட்கள், நிறைய இனிப்பு பண்டங்கள், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஜூஸ், பெப்சி, கோகோகோலாவை அவாய்ட் பண்ணுங்கள் உணவு பண்டங்களில். மெயினாக முடிஞ்ச அளவு முழுமையாக தானியங்கள், சுண்டல், சரியா, நார்ச்சத்து உள்ள பழங்கள், நிறைய காய்கறிகள், இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் லெவலில் மெடிசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலில் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாருமே பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் தான். அல்ட்ராசவுண்டை விட ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு. இந்த ஃபைப்ரோ ஸ்கேனில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. எப்படி மெஷர்மெண்ட் இருக்குன்னா, கல்லீரலில் இருக்கிற செல்கள் வந்து, அதாவது அதில் இருக்க செல்கள் டேமேஜ் ஆகி அந்த செல்களுக்கு பதிலாக ஏதாவது ஸ்கார், அதாவது நார் மாதிரி, சருகு மாதிரி ஏதாவது மாறி இருக்கா, ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கா, தழும்புகள் மாதிரி கல்லீரல் இருக்க செல்களுக்கு பதிலாக தழும்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஃபைப்ரோ ஸ்கேன். அது வந்து 8 கிலோ பாஸ்கல் மேலே இருந்ததுன்னா அது ஒரு டேஞ்சரஸான சைன். அதுக்கு சில மெடிசன் இருக்குது. பட் என்றைக்குமே நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி அதெல்லாம் வருமுன் காப்போங்கிற மாதிரி பெஸ்ட்டு திங் என்னென்னா, ஒன்ஸ் ஃபேட்டி லிவர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, கல்லீரல் சுருங்கலை, ஈவன் கல்லீரல் பிளட் டெஸ்ட்டில் கூட மைல்டாக பாதிப்பு இருக்குன்னா கூட அதை நீங்கள் டயட் அண்ட் வாக்கிங் அண்ட் வெயிட் லாஸ் மூலம் குறைக்க முடியுங்கிறது என்னுடைய அறிவுறுத்தல். ஸோ கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கல்லீரல் இருக்க கொழுப்பு சிரோசிஸ் வரையும் முடியும். கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுனால டயபெட்டிஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ்னால் ஃபேட்டி லிவர் வருதுங்கிறத மீறி ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது ஆனால் சுகர் இல்லைனா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அவருக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, கல்லீரலில் கொழுப்பு சேர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் சம்மந்தமான வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது. அதனால் கல்லீரல் இருக்கிற கொழுப்பை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படவும் வேண்டாம், அதை சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். டயட் அண்ட் வாக்கிங், வெயிட் லாஸ், இந்த 3 மந்திரங்கள் மூலம் இதை குறைக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.